அதே மாதிரி இந்த படத்தை பத்தி நீங்க சொல்றதுல தான் அவங்களுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நீங்க ஒரு முக்கியமான வேலை செய்யறதும் எனக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். வேற ஏதாவது இந்த படத்தை பத்தி கேள்விகள் இருக்குன்னா இல்ல, இது நம்ம ஒரு ஒரு கற்பனையா ஒரு கதை பண்றோம். ஒரு காமெடி பண்ணும்போது இப்படி எல்லாம் இருந்தா ஒரு காமெடியா இருக்குன்ற ஒரு இது நம்ம கற்பனையா கிரியேட் பண்றதுதான். இது அந்த மாதிரி ஜென்ரலா நடக்கல. நம்ம மனசுல இருக்கிறது வந்து ஒண்ணு இருக்கும் படம் பார்த்தோன்னே, அதை வந்து நம்ம சீனா பண்ணும்போது அப்படி ஒரு சினிமாட்டிக்கா பண்றதுதான். அதான் அந்த கேரக்டர்கிட்ட அவர் வந்து அந்த விஷயத்தை அவர் அவங்க கிட்ட சொல்லவே முடியல. அதுக்கான நேரமும் இல்லை, வாய்ப்பு இல்லாத மாதிரி அடுத்தடுத்து நடக்கிறதுனால அது வந்து அப்படி தொடர்ந்து அந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால அந்த கதாபாத்திரம் அப்படி தெரியுது. அவங்க இடத்துல இருந்தா நமக்கு அப்படிதான் இருக்கும். இல்ல இல்ல, எங்களுக்கு நல்லாவே தியேட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. 200 தியேட்டருக்கு மேல கிடைச்சிருக்கு. 230 தியேட்டர் கிடைச்சிருக்கு. அதனால அது ஒரு நல்ல விதமா தான். இல்ல, இது கடைசி நேரத்துல ஏற்பாடாகி கொஞ்சம் அந்த ரிலீஸ் டைம்ல இருக்கிற நிறைய தடைகள் சிக்கல்கள் அது தீர்ந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால ஏற்பாடு சொல்ல முடியல, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால இனிமேல் தான் போகணும். நிச்சயமா நிச்சயம். இல்ல இல்ல, நான் பாக்கல. ஆனா நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும், அது ஒரு ரிவ்யூவா சொல்றது வந்து நிச்சயமா தேவைதான். அதுதான் மக்களுக்கும் படத்துக்கு இருக்கிற தொடர்பே இதுதான். இது இல்லைன்னா டோட்டலா கட் ஆயிடும். அப்படி ஒரு விஷயமே தெரியாது. ஆனா என்னன்னா, அந்த சொல்ற விதத்துல சொல்லப்படுற கருத்துக்கள் அது ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு போறது இருக்குல்ல, அதனால அது வந்து ஒரு தொழில் இல்லை அது. அதனால வேலையா பாத்துக்கலாம் நீங்க அதை காட்டியிருப்பீங்க. எல்லாரும் நடக்குது தானே. இல்ல இல்ல, ஒரே படத்தினால இந்த வாரம் வந்து 7 படம் இல்ல, எந்த வித பப்ளிக் ரிவ்யூ இல்லாம எப்படி படம், ஏன்னா வந்து நான் சின்ன படம் எதுவும் தெரியுது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தெரியுது வெளியே, அந்த படம் எதுவுமே தெரியுது கிடையாது. நீங்க எப்படி பாக்குறது? இல்ல இல்ல, கண்டிப்பா மீடியா தான் எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா இப்ப இந்த ஷோ இருக்கு, பிரஸ் ஷோ பாக்குறீங்க, நீங்க இது பண்றீங்க, அதனால அது தொடர்பு ஏற்படுது. அவங்க சொல்றது என்னன்னா, அது இந்த மாதிரி, அதாவது அதோட நோக்கம் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நம்ம பேசுறோம், நான் இதை பத்தி சொல்றேன்னா இந்த படத்தை எடுத்துட்டு போகணும், நீங்களும் கேள்வி கேட்கறதோ அதை எடுத்துட்டு போறதோ அதுல ஒண்ணு இருக்குல்ல. ஆனா அது இல்லாம ஒரு படத்தை முன்னாடியே ஒரு அபிப்பிராயத்தோட பண்றது இருக்குல்ல, சாரி, அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாங்கிறதா சொல்றாங்க. ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் கொடுக்கறது இல்லை சார், பாக்குற பப்ளிக் தான் கொடுக்குறாங்க. இருக்கும் போது நீங்க வந்து நாங்க கொண்டு போறோம்ன்றீங்க, அது எப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல, நான் உங்களை குற்றம் சொல்லல. நான் நீங்க அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? ரொம்ப நெகட்டிவா இருக்குது. படம் யாருக்காக எடுக்கிறீங்க? படம் யாருக்காக எடுக்கிறீங்க? மக்களுக்காக தானே எடுக்கிறீங்க. மக்கள் கொடுக்குற ரிவ்யூ தான் நாங்க போடுறோம், அதை நாங்க மாத்தத்துக்கு நாங்க யாரு? இல்ல இல்ல, நீங்க போடுறீங்களா? எந்தெந்த படங்கள் நல்லா இருக்கோ அந்த படங்கள் ரிவ்யூவும் போடுறோம், எந்தெந்த படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ அதையும் போடுறோம். அது மக்கள் சொல்ற கருத்து. 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ போடுறாங்க. சரி, உங்களுக்கு தெரியும் போடுறத. ஏன்னா இப்ப நீங்க கஷ்டப்பட்டு 2 டேஸ் தான் வந்து மவுத் டாக்ல வந்து வெளிய வரும் படம். 3 நாளுக்கு அப்புறம் நமக்கே தெரியும் ஓடாத படம்லாம் வெளிய எடுத்துருவாங்க. 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணா என்ன பிரயோஜனமா இருக்கு? இல்ல, அது ரிவ்யூஸ் தேவைதான். நம்ம வந்து ரிவ்யூஸ் வந்து அது இன்னொன்று தடுக்க முடியாது. நம்ம இப்போ படம் பார்த்துட்டு வெளியில வர்றாங்கன்னா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிட்டாங்க, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஆனா அதை வெளிப்படுத்துற முறையிலையும் சொல்ற விதத்திலையும் இதை நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணுன்றதான் ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஏன்னா அது நிறைய வந்து படம் பண்றாங்க, அவங்க வந்து சில பேர் வந்து திட்டுவாங்க. அதெல்லாம் நாங்க கட் பண்ணிட்டா ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும் போது நல்லா தான் போடுறோம். இருந்தாலும் சில சேனல்ல வந்து அப்படியே எடுத்து போறதுனால அது நான் இப்ப வந்து அந்த சேனல் உள்ள வரல. பாத்தீங்கன்னா சேனல் இருக்க மாட்டாங்க. நாங்களா வந்து ஒரு தெருவுனா இருக்கும். நான் வந்து வீட்ல வந்து சிஸ்டம் வச்சு அவங்க வந்து பண்றதுனால எங்களை பேசக்கூடாது. நிச்சயமா இல்ல, படம்லாம் வந்து வெளியில பேசப்பட்டாதான். இப்ப இந்த மாதிரி வந்து அசோக் செல்வன் படம் பண்ணிருக்காரு, நல்ல படம் இருக்கு. ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிவ்யூ கொடுத்தா
என்ன ஆகும்? நிச்சயமா. இல்ல 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 இது என்னோட முதல் படம். எனக்கு வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து அது உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு முழுசா தெரியாது. ஆனா என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு படத்த பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது அது நல்லதா சொல்லுங்க, கெட்டதா சொல்லுங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, இப்போ வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்குறாங்கன்னா, அது எல்லாருக்குமே படம் பிடிக்காது. கொஞ்சம் பேத்துக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேத்துக்கு பிடிக்கும். ஆனா இப்போ நீங்க அந்த ஒரு கொஞ்சம் பேருக்கு படம் ரொம்ப பிடிக்கல. ஒரு சில பேர் வந்து ஆக்ஷன் படம் பார்ப்பாங்க. இப்ப இந்த படமே இருக்குன்னா இது ஒரு காமெடி. சீரியஸ் ஃபிலிம் பார்க்குறவங்க என்னையா அப்படிம்பாங்க. அதே காமெடி படம் பார்க்குறவங்க சூப்பர்ம்பாங்க. இது வந்து எல்லா படத்துக்குமே. அப்படிங்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க ஒரு 1, 2 பேர் சொல்றது வந்து மொத்தமா அதுவே வரும்போது என்ன ஆயிடும்னா, நெறைய பேர் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல, அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில இத பார்த்துட்டு தான் படம் பார்க்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு போலான்னு. அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதுவும் உள்ள கூட போய் பார்க்க மாட்டாங்க. தம்ப்நெயில் மட்டும் பார்ப்பாங்க. இது அப்படி இப்படின்னும்போது சரி ஓகேன்னும்போது அது வந்து பாதிக்குதுல்ல. அந்த மாதிரி ஒரு காரணமா தான் இந்த இருக்கும். படத்தோட ஹீரோ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. அதனால அவர் வரல ப்ரமோஷனுக்கு. ஏன் ஹீரோயின் ஏன் வரல? அது ஹீரோயின் வந்து அவங்களும் வேற ஒரு ஒர்க்ல இருக்கிறதுனால வரல. இல்ல ஒட்டுமொத்தமாவே இந்த படத்துல நடிக்கிற காஸ்டிங் எல்லாருமே இந்த படத்தை அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல அப்படி இல்ல. இப்ப இந்த இதுக்கு வந்து சொல்லியிருந்தா வந்திருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கடைசி நேரத்துல ஏற்பாடு செய்யப்பட்டதுனால சொல்ல முடியல. அதுதான் காரணம். சார் அவர் எப்படி செய்யறாருன்னா, நல்ல சரிங்களா? இப்ப நிறைய படத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்களே வந்து ப்ரமோஷன் பண்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன டீம் நீங்க. ஆனா இருந்தாலும் வந்து பெரிய படம் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களா வந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் கேட்கிறேன். இல்ல அதான் ஏற்பாடு பண்ண முடியல. கடைசி நேர சில சிக்கல்கள்னால ஏற்பாடு பண்ண முடியல. பட் இப்ப இன்னைக்கு கூட அசோக் செல்வன் வந்து ட்வீட் பண்ணிக்கிறாரு. ட்விட்டர்ல போட்டிருக்காரு, இன்ஸ்டால போட்டிருக்காரு, விஷ் பண்ணி போட்டிருக்காரு. அதனால எல்லாருமே ஒரு நல்லெண்ண அடிப்படையில தான் இருக்கிறாங்க. வேற வேற வேலைகள்ல இருக்கிறாங்க. கடைசி நேரம்னால அதை வந்து சரியா பண்ண முடியல. அது இனிமேல் அதுக்கு இல்லாம பாத்துக்கிறது நல்லது. இல்ல சார், இப்ப நீங்க உங்க படத்துக்கு யாராவது வந்து பப்ளிக் எடுக்க வந்தாங்கன்னா, நீங்க சொல்லுங்க உங்க கருத்து. என் படம் என்ன வேணா நான் சஜஷனா சொல்றேன். முடிவு கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா, ஏன்னா நீங்க தான் பணம் போட்டுக்கிறீங்க. நஷ்டமோ லாபமோ உங்களுக்கு தான் வந்து சேரும். சரிங்களா? அதுக்காக தான் கேட்கிறேன். நல்ல படம் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து விட்டுறாதீங்க. அதுக்காக தான் இவ்வளவு ஆதங்கமா கேட்கிறேன். இல்ல அதுதான் நீங்க கேட்டப்ப நான் சொல்லிட்டேனே. அது வந்து யாரும் எதுவும் தடுக்க முடியாது. ஒரு படம் வெளியில வந்துருச்சுன்னா அதை பத்தின வர்ற கருத்துக்களை வந்து யாரும் தவிர்க்க முடியாது. இன்னைக்கு உங்க படத்துல 3 படம் இருக்கு சார். ம். நாங்க தேட்டருக்கு போறோம். தேட்டர் தண்ணி எங்களை அனுப்புறாங்க. சரிங்களா? அப்போ வந்து எப்படி சார் வந்து இது மாதிரி ஒரு படம் வந்து தெரியும்? இல்ல அது எனக்கு அதுல இருக்கிற என்ன இது சிக்கல் தெரியாது இல்லையா? தெரியல சார். அரசியல் உள்ளுக்குற அரசியல் தெரியல. இல்ல அரசியல் இல்ல. ஒரு நடிகருக்காக ஒட்டுமொத்த பேரும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஓகே அவங்க படம் வரும்போது தான் அந்த என்ன சொல்றாங்க தெரியுங்களா? முட்டை வர கோழிக்கு தான் அது வலி தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம பண்றது பண்றோம். அப்படிதான் பண்றாங்க சொல்லுவாங்க. நாங்க போறோம் ஒரு தேட்டருக்கு உங்க படம் ரிவ்யூ எடுக்க போறோம். சரி நல்ல படம் வந்துருக்கு. நம்ம அசோசியேஷன் படம் வந்துருக்கு. நாங்க ரிவ்யூ எடுக்க போறோம். தேட்டர் இல்ல உங்க அலோட் கிடையாதுன்றாங்க. நாங்க போய் எப்படி எடுத்து மக்கள்கிட்ட போய் இந்த படம் எப்படி நம்ம எப்படி கேட்க முடியும்? இல்ல அது எனக்கு தெரியல. என்னன்னா அது வந்து அவங்க தியேட்டர் அது யாரு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது எனக்கு தெரியாது. இப்ப அதனால நான் அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. பட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்த படத்தை நீங்க தான் எடுத்துட்டு போகணும். நீங்க ரிவ்யூ பண்ணணும். நான் சொல்றதுமே வந்து இது வந்து நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க, நெகட்டிவா சொல்லுங்க. நான் அதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. பட் விசிபிலிட்டி வேணும். படம் அப்படி ஒண்ணு வந்திருக்குன்றது தெரியணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படம்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா அது பெரிய படம். ஏன் அவ்வளவு செலவு பண்றாங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும். கடைக்கோடியில இருக்கவங்களுக்கும் தெரியணும். இப்ப நீங்க இதை எழுதும் போதும் வீடியோ போடும் போதும் அது எல்லாத்துக்கும் திருப்பி ஒரு படம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லலாம். பட் முதல் தெரியணும் இல்லையா? ஏன்னா அது இல்லாம இப்ப ரொம்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு வீக்கெண்ட்ல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் அதோட டைம் ஸ்பெண்ட். அப்ப நீங்க அதை சொல்லும் போது தான் நடக்கும். அதனால நீங்க அது கண்டிப்பா அவங்களோட பங்களிப்பு இருக்கு. அது பண்ணணும் தான் நான் சொல்றேன். சரி, ஒரு பொதுவான ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவை அப்படின்னா மீடியாவை சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க. அதே ஒரு மீடியாவால உங்களுக்கு நெகட்டிவா ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமா மீடியாவை குற்றம் சொல்றீங்க. ஏன் இந்த ஒரு காரணம்? இல்ல அது இல்ல எனக்கு தெரியல. நான் சொல்லல அப்படி. சார் கூட அதான் சொல்லிட்டு இருக்காங்க. சாருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சாருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. படத்துக்கு சாருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கூட இருந்ததுனால இப்ப பேசிட்டாரு. அதான் நான் உடனே பேசாதீங்க. படத்துல சம்மந்தப்பட்டதுனால நான் சொல்றேன். ஒரு திரைத்துறையில இருக்கவனாவும் சொல்றாரு. அதுதான் நான் எதுவுமே இதுல ஒண்ணும் எல்லாரும் நீங்க படத்தை பத்தி நீங்க தான் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க கண்டிப்பா படத்தை பார்க்கணும். எல்லாரும் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி.